நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்மராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது, எதெல்லாம் நீங்கள் காஷனாக இருக்கணும், அந்த காஷனாக இருக்கிறதுலேருந்து மாட்டிக்காமல் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். சரி, சிம்ம ராசி அப்படின்னாலே அதனுடைய அதிபதி யார்? சூரியன். அந்த சூரியன் உங்கள் வீட்லேயே ஆட்சி பெற்று கம்பீரமாக உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் கம்பீரமாக தானே இருக்கும். எஸ், ட்ரூ, சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களில் அவருக்கு மிகவும் நட்பான புதனும் அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ புத ஆதித்ய யோகம் வேலை செய்ய போகுது. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கலாம். எதன் மூலிமா? உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய ஞாபக சக்தி, உங்களுடைய கம்யூனிகேஷன் மூலியமாகவே நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கலாம் அப்படின்றது மிக முக்கியமான தெளிவான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி சூரியன் கன்னிக்கு மூவ் ஆகிடுவார். சரி, அந்த கன்னிக்கு மூவ் ஆகும்போது அதே சமயத்தில் சுக்கிரன் மூவ் ஆகிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரனுக்கு அது திருப்தி இல்லாத வீடுன்றது மட்டும் இல்லாமல் அங்கே கேதுவும் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. அப்போ சுக்கிரன் அப்படின்றவர் யார்? உங்களுக்கு 3ம் 10க்கும் உடையவன். ஸோ அந்த இடத்துல ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதூகலமாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது படிப்பாக இருக்கட்டும், புது விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஆடை ஆபரணங்களாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது போட்டுட்டு போகும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக சூப்பராக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே 2-3 பேர் என்னப்பா இது போய் போட்டிருக்கேன், இது ரொம்ப ஓல்டு ஃபேஷனாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது பற்றற்ற நிலைக்கு அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடும். ஏண்டா இப்படி வாங்கினோம் அப்படின்னு உங்களுக்குள்ள மனவேதனைகள் அதிகமாகும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கேதுவும் இருக்கார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கிரன்னா பயங்கர ஜாலி, லக்ஸுரி, குதுன்னா கேதுன்னா பற்றற்றவர். ஸோ இது ரெண்டையும் சமாளிக்கணும். ஸோ இதை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே மனசில் எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு அது பழசு, உங்களுக்கு இஷ்டப்பட்டு வாங்கினீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குதானே, நீங்கள் உங்களை ரசிச்சா போதும் அப்படின்னு லீஸ்ட் பாதர் அபவுட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாப்பா, ஓகேப்பா, நோ ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு சொல்லி நல்லா சிரிச்ச முகத்தோடு சொல்லிட்டு போங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்வைப் அவுட் ஆகிடும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. உங்கள் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது டக்குன்னு கோபங்கள், டக்குன்னு வெடுக்குன்ற வார்த்தைகள், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத போராட்டங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அதை சமாதானமாக எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துடும். திருமணம் அப்படின்ற அமைப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். கரெக்டான ஜாதகம் தானான்னு நல்லா மூவ் பண்ணி பார்த்துட்டு அலசி ஆராய்ந்து பிறகு ப்ரொசீட் பண்ணுறது நன்மையை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தவறுதலான ஹாரோஸ்கோப் வரதுக்குண்டான வாய்ப்புகள் மேலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்லாஸோடையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதில் அப்படின்னா, புதுமண தம்பதிகள் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அச்சச்சோ நான் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேனோ, தப்பாக ஓகேன்னு சொல்லிட்டேனே, அப்பா சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டேனே, வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு தவறுதலான முடிவு 1 மாத காலம் வாழ்ந்து 3 மாத காலங்கள் வாழ்ந்து எடுக்கிறதெல்லாம் மகா முட்டாள்தனம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல பொறுமையாக இருந்து ட்ராவல் பண்ணி அப்புறம் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இப்போ இந்த மாதிரி ஆகுதுன்னு போது ஒரு மனசுக்குள்ளே அறியாத பயம், புரியாத கவலை அப்படின்றதும் சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி பல விஷயங்கள் அங்கே பார்க்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். ரெண்டாவது, எந்த ஒரு கூடாத செயல்கள், பிடிக்காத செயல்கள், பயமான செயல்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அது உங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்கள் கலந்து பேசி இதை நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு அட்லீஸ்ட் 2-3 பேர்கிட்ட கலந்து பேசி அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். வழிகாட்டுபவர்கள் குரு பகவான் தான். ஸோ அந்த குரு சூப்பராக இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் சட்டுன்னு மட்டும் முடிவெடுத்து மாட்டிக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஹெரிடிட்ரி சம்மந்தமாக உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்லது சுகர் இருக்குது அப்படின்னா அந்த மெடிசின்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசியை ராகு பகவான் பார்த்துட்ருக்கார். பட் ஸ்டில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அந்த ஹை டோசேஜோ லோ டோசேஜோ பண்ணி சரி பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் மருந்தை ஸ்கிப் பண்ண நிறைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டக்கூடாது அப்படின்றது தான் முக்கியம். அடுத்தது, 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் பெற்று அவர் பின்னோக்கி
நோக்கி வந்துட்டு இருக்கார். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார் சொல்கிறதையும் எடுத்துகிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது தொலைக்கிறதுக்கோ மறந்து வச்சுட்டு போய் கஷ்டப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டோமா செஞ்சோமான்றதை பார்த்துட்டு தெளிவான ஒரு மனநிலையோட ஹனுமன் சாலேசா கேட்டுட்டு ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் கேட்டுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சுபமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.